ஹாய் மக்களே, உங்களுக்கு இது மாதிரி கோலம் போட தெரியுமா? சீக்கிரமா சமைக்கணும், பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு டைம் ஆயிடும். முட்டையை உடைச்சு போடலாம். இப்போ கலக்கலாம், சீக்கிரம் சூடாகணும். இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி ஆயிடும். போதும், இப்போ சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சூடா சாப்பிடலாம். அருமையா வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் கிளறிட்டு ரெடி. எல்லாரும் வந்து காபி குடிங்க. குளிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பாப்பா தலைய நல்லா சுத்தமா வச்சுக்கணும், இல்லனா தலையில பேன் வந்துரும். நான் சொல்றது புரியுதா? புக்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். கிழிச்சிடக்கூடாது. பென்சில் ரப்பர் எல்லாம் பேக்ல இருக்கு. தொலைச்சிடக்கூடாது, சரியா? குழந்தைங்களா நல்லா படிக்கணும். இந்த மனுஷங்க கூட எல்லாம் பேசாதீங்க. இந்த மனுஷங்க நன்றி கெட்டவங்க. அவங்க நல்லவங்கள ஏமாத்திடுவாங்க. நல்ல மனுஷங்க இந்த உலகத்துல கொஞ்சம் தான் இருக்காங்க. படிப்பு தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். படிப்பு தான் உன்னைய காப்பாற்றும். அதனால நல்லா படிக்கணும். பை பாய். குட்டி குஞ்சுகளே, இன்று நாம் தானியங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த பெரிய குவியலில் உள்ள வண்ணமயமான தானியங்களை பாருங்கள். இவை அனைத்தும் நமது உணவு. அவை அழகாக இருக்கின. மஞ்சள் நிறம் சோளம், பச்சை நிறம் பயிறு, இன்னும் பல வகைகள் உள்ளன. மழையே வா. இந்த காற்று நெல் சாகுபடிக்கு மிகவும் நல்லது. இதமான காற்றில் சூடான சாதம் சாப்பிடுவது தனி சுகம். ஆஹா, அந்த பிடியை பாருங்கள். கோழி வெற்றிகரமாக ஒரு பெரிய மீனை பிடித்துள்ளது. என்ன ஒரு போராட்டம்! ஆனால் ஐயோ, மீன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. நண்பர்களே, இன்று நான் ஒரு ருசியான மீன் சமைக்கலாம். முதலில் இந்த மீனை நன்றாக கழுவி சுத்தம் செய்கிறேன். இப்போது மீனை வெட்டி இந்த உப்பில் தோய்க்கிறேன். மீன் வெட்டுவோம். துண்டுகளாக வெட்டலாம். இது போல் இப்போது சமைக்கலாம்.